பாட்டுடைய தலைவன் பாரதியை வணங்கி விண்ணை அளந்து தமிழனை வணங்கி இந்த மண்ணை வணங்கி அவையோர் அனைவரும் வணங்கி உச்சரித்திய தலைப்பை பூத்தொடுத்து தருகிறேன். செவி மடந்து கேளுங்கள். நான் பேச போகும் பெயர் ஒரு சாதாரண பெயர் அல்ல. அவர் ஒரு புரட்சியின் பெயர். அவர் ஒரு மனித உரிமை மகாமணி மன்றம். அவர் கல்வியின் கலசம். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் ஆழமான உணர்வுடன் பிறந்த ஏழ்மையில் வாதி எதிர்ப்புகளின் மத்தியில் ஆனால் கனவை கண்டது ஒவ்வொருவரும் கல்வியாளராக வேண்டும் என்பதற்காக நீங்கள் உயர்ந்தவர்களாக வேண்டுமா? பிறர் உங்களை மதிக்க வேண்டும் என நினைக்கிறீங்களா? அப்படியானால் படிக்கவும் படிக்கவும் மீண்டும் படிக்கவும். அவர் கூறிய இந்த வார்த்தைகள் கல்விக்காக போராடிய தீக்கணனின் மொழி. அம்பேத்கர் கல்வி என்பது தனக்காக அல்ல, அது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காக. அவர் இந்திய அரசியலமைப்பை ஆனா அவருடைய எழுத்துக்கள் மட்டும் இல்லை, அவையெல்லாம் ஒவ்வொரு மனிதரின் உரிமைகளை உறுதி செய்யும் வீதி நூல்கள் என்று சொன்னார். அவர் ஒரு துறைமுகமாய் இல்லை, அவர் ஒரு தேஞ்சலாய் இல்லை, அவர் ஒரு தீவாய் இல்லை, அவர் ஒரு தண்டம். அவர் எங்கு காலடி எடுத்து வைக்கிறாரோ உங்க கல்வி கதிர்கள் வளர்ந்து தனக்கென வாழ்ந்தவர் அல்ல, தன்னால் வாழ்த்தும் அவர் சிந்தனையின் விதை. அம்பேத்கர் வாழ்ந்திருக்கிறாரா? இல்லை, அவர் வாழ்கிறார். என் குரலிலும் உன் கனவிலும் நம் கல்வி பயணத்திலும் நாம் அனைவரும் ஒரு ஒளி கதிர். அவர் கோள்களின் தூய விளக்குகள். ஒரு கடவுளுக்கு தருகின்ற காணிக்கையிட ஒரு ஏழைக்கு தரும் கல்வி மேலானது என்று சொன்னவர் டாக்டர் அம்பேத்கர். தன்னை உயர்ந்த ஜாதியாக கருத்துவர் மனநோயாளி. தன் உழைப்பை ஜாதி மதம் மாற்றி நாட்டுக்காக கொடுப்பவன் உழைப்பாளி. அவரே அம்பேத்கர் மாபெரும் போராளி. உரை நீர் பங்கிவிடும் உண்மை குரல் ஒலிக்கட்டும். அம்பேத்கர் ஒரு நபர் அல்ல, அவர் ஒரு நம்பிக்கை. அவர் எச்சரிக்கையா இல்லை, அவர் சூரியன். நம் அனைவரும் அந்த ஒளியின் ஒலிக்கது. எழுங்கள் நண்பர்களே, அம்பேத்கரின் கனவுகள் நம்மில் நிறைவேறட்டும். வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி.